Hello and welcome. Histogram கொடுத்திருக்கிற டேட்டால மார்க்ஸ் அப்படிங்கிறது வந்து கண்டினியூஸ்ல இருக்கு. இன்டர்வல் சேமா இருக்கு. இன்டர்வல் எல்லா இன்டர்வலும் 10 தான் இருக்கு. இன்டர்வல் சேமா இல்லைன்னா எப்படி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி ட்ரா பண்ணுறது நெக்ஸ்ட் கிராஃப்ல பார்ப்போம். ஸோ அதுக்கான டாபிக் கொடுத்துரும். எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ். எக்ஸ் ஆக்சிஸில் மார்க்கு, ஒய் ஆக்சிஸில் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸு. இப்போது கேர்ஃபுல்லாக ட்ரா பண்ணணும். இப்போ இங்கே 0 to 100 வரைக்கும் இருக்குது. ஸோ 0 to 100 நம்ம இதுக்கு முன்னாடி சிம்பிள் பார் டயக்ராமுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், 0 to 10 அப்படின்னா 0 to 10 இங்கே எழுதிட்டு பார் நம்ம ட்ரா பண்ணுவோம். இங்கே வந்து அதோட வேல்யூ கண்டினியூவாக இருக்கும். ஸோ அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். வேல்யூ வந்து 0லேருந்து 100 வரைக்கும் நம்ம எழுதிக்கிறோம். இப்போ 0 10 10 10 தான் எழுதிக்கிறோம். 1 cm = 10 அப்படின்ற மாதிரி. இதே மாதிரி நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸும் வந்து நமக்கு ஹையஸ்ட்டாக வந்து 60 இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கணும். வேல்யூஸ் நமக்கு அதிகமாக ஆகிட்டே இருக்கும்போது நம்ம 20 கூட எடுத்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டுக்கு 0 to 10 வந்து 8. ஸோ 8க்கு நம்ம இந்த மாதிரி ட்ரா பண்ணுறோம். அடுத்து நம்ம ட்ரா பண்ணும்போது இதோட ஒட்டியே இருக்கணும், இதோட கண்டினியூ ஆகணும். ஸோ அடுத்து 12 இருக்குது. ஸோ 10க்கு 12. அப்போ 0 to 10ன்றது இந்த ஏரியா. அப்போது 10 to 20 இந்த ஏரியா. ஸோ இதில் வந்து 12 40 30 to 40 35 தென் 40. ஸோ இந்த மாதிரி இருக்கிற ரிமைனிங்க்கெல்லாம் அந்த டேட்டாக்கு இருக்கிற வேல்யூஸை நம்ம மாதிரி ட்ரா பண்ணுறோம். இதோட அப்ளிகேஷன் வந்து நம்ம மோடு கண்டுபிடிக்கலாம். எப்படி மோடு கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, ஹையஸ்ட் வேல்யூ இருக்குல்ல, இங்கே வந்து 60 இருக்குது. ஸோ 60 நம்ம இது கண்டினியூஸில் இருக்கிறதுனால நாம் இந்த டயக்ராம் ட்ரா பண்ணி கண்டுபிடிக்கிறோம். டிஸ்க்ரீட்டாக இருந்துச்சுன்னா ஹையஸ்ட் இருக்கிற வேல்யூவோட கரஸ்பாண்டிங் வேல்யூவை நம்ம மோட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த இடத்துல வந்து 60. இந்த 60க்கு பிஃபோர் இருக்கிறதுலேருந்து நம்ம ஒரு லைன் எடுக்கிறோம், இங்கே ட்ரா பண்ணுறோம். இந்த டயக்னலுக்கு பிஃபோர் இருக்கிறது, ஹையஸ்ட் வேல்யூவுக்கு பிஃபோர் இருக்கிற இடத்துலேருந்து இங்கே எங்கே ஜாயின் ஆகுதோ அந்த இடத்துலேருந்து இந்த பாயிண்ட்டுக்கு. சப்போஸ் இங்கே அதுனா இங்கேருந்து ஒரு லைன். தென் அடுத்து நெக்ஸ்ட்டு இருக்கிற இங்கே பாயிண்ட் ஜாயின் ஆகுதா, இங்கேருந்து இங்கே ஒரு லைன். ஸோ ரெண்டுமே ஜாயின் ஆகிற பாயிண்ட் இருக்குல்ல, அந்த ஜாயின் ஆகிற பாயிண்ட்டு தான் வந்து மோட். சால்வ் பண்ணோம்னா அதோட வேல்யூ வந்து 57.1 அப்படின்னு வருது. கிராஃபிக்கலி குறிச்சிருக்காங்க பாருங்கள். 55 56 57.1 சரியாக இருக்குது. ஹிஸ்டோகிராம் ட்ரா பண்ணியும் மோட் கண்டுபிடிக்கலாம். இது வந்து நான் வேல்யூ வந்து ஃபார்முலா யூஸ் பண்ணி ட்ரா பண்ணியிருக்கேன். அந்த வேல்யூவும் இந்த வேல்யூவும் சேமாக தான் இருக்குது. ஹிஸ்டோகிராம், ஃப்ரீக்வன்சி பாலிகன், தென் ஃப்ரீக்வன்சி கர்வ். ஃப்ரீக்வன்சி பாலிகன் அப்படிங்கிறது வந்து அந்த பாயிண்ட்டை வந்து ரூலர் யூஸ் பண்ணி லைன் ஜாயின் பண்ணுவோம். ஃப்ரீக்வன்சி கர்வ் வந்து ரூலர் யூஸ் பண்ணாமல் ஸ்மூத் கர்வாக ட்ரா பண்ண போகிறோம், ஸ்மூத் லைன். சேம் அதே மாதிரி இன்டர்வல் வந்து இதில் எந்த பிரச்சனையும் இல்லை, அதனால் விட்டுடுறோம். இன்டர்வல் சேமாக இல்லாத பட்சத்தில் சப்போஸ் இங்கே 30 to 35 இருக்குது, அடுத்து 35 to 40 இருக்குது. அப்படி இல்லாமல் 30 to 40 இதெல்லாம் கரெக்டாக இருக்கும் லைனாக. இங்கே மட்டும் 30 to 40 7 மெம்பர்ஸ் அப்படின்னு கொடுத்துட்றாங்க. அடுத்து இந்த லைனே இல்லை அப்படின்னும்போது நீங்கள் ட்ரா பண்ணும்போது அந்த லைனுக்கு வந்து நீங்கள் கரெக்டாக கேப் விட்டுக்கணும். ஸோ 5 எடுத்துக்கணும். ஸோ கிவனுக்கு எனக்கு வந்து இங்கே 5லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது, அதனால் நான் 5லேருந்து எடுத்துக்கிறேன். அப்படி இல்லாமல் 0லேருந்து எடுக்கணும் அப்படின்னா 0லேருந்து எடுத்துகிட்டு லைன் வந்து இங்கே ஒரு ஜிக்ஸாக் போட்டுக்குங்க. ஸோ இந்த லைன் இங்கே வந்து இந்த மாதிரி மேலே கீழே போகிற மாதிரி வந்து அப்புறம் லைன் கண்டினியூ ஆகணும். அப்படி வந்துச்சுன்னா அந்த டயக்ராம் கரெக்ட். 5லேருந்து இருக்கிறதுனால நான் 5 10 15 இந்த மாதிரி வேல்யூஸு. அடுத்து இதில் வந்து ஹையஸ்ட்டாக 11 இருக்குது. ஸோ 11க்கு ஏற்ற மாதிரி இந்த இடத்துல நான் 5 to 10 5 தென் 6. ஸோ லாஸ்ட்டாக பார்த்த மாதிரி இந்த மாதிரி ட்ரா பண்ணிடுறோம். இப்போது
ஃப்ரீக்வன்சி பாலிகன் ட்ரா பண்ணோம். ஃப்ரீக்வன்சி பாலிகன் ட்ரா பண்ணுறதுக்கு பிஃபோர் இந்த பார்ஸ் இருக்குல்ல, ஹிஸ்டோகிராம் வரைஞ்சிருக்கோம்ல, அதில் மிட் பாயிண்ட்டை நீங்கள் பாயிண்ட் அவுட் பண்ணிக்கோங்க. மிட் வேல்யூவை இப்போது இதில் வந்து மிட் வந்து இந்த இடத்துல வரும். ஸோ மிட்டு இங்கே, அடுத்து இங்கே. இப்போ ஒரு பார்லேயும் நீங்கள் மிட் பாயிண்ட்டு ஒரு புள்ளி வச்சுக்கோங்க. ஸோ இப்போது இங்கேருந்து நான் ட்ரா பண்ணுறேன். ஸ்டார்டிங்லேருந்து ஆரிஜின்லேருந்து இந்த மிட்டுக்கு லைன் ட்ரா பண்ணுறேன் ரூலரில். அடுத்து இங்கே ஒரு பாயிண்ட்டு, இங்கேருந்து இங்கே ஒன்று ட்ரா பண்ணுறேன். ஸோ அடுத்து இங்கே, அடுத்து இந்த மிட்லேருந்து அடுத்த மிட்டுக்கு, அடுத்த மிட்டு, அடுத்து. ஸோ இங்கே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்க்கணும். இந்த 2 வேல்யூவும் சேமாக இருக்குது. 2 கடைசியாக இருக்கிற 2 சேமாக இல்லைன்னா, சப்போஸ் இங்கே 1 ட்ரா பண்ணுறோன்னா இந்த மிட்டுக்கு இழுத்துட்டு அங்கேருந்து இந்த மிட்டுக்கு இழுக்கலாம். பட் இங்கே 2மே 2 இருக்குது. ஸோ இங்கே வரணும். ஸோ அங்கேருந்து கடைசியாக இங்கே முடிச்சிடணும். இது வந்து ஃப்ரீக்வன்சி பாலிகன். அடுத்து ஃப்ரீக்வன்சி கர்வ். ஃப்ரீக்வன்சி கர்வும் சேம் தான். ரூலர் யூஸ் பண்ணக்கூடாது. இங்கேருந்து சாஃப்ட் ஸ்மூத்தாக ட்ரா பண்ணணும். அப்போது இங்கேருந்து இந்த பாயிண்ட்டுக்கு, அப்புறம் இந்த பாயிண்ட்டுக்கு, அப்புறம் இந்த பாயிண்ட்டுக்கு. ஸோ இங்கேருந்து இந்த மாதிரி பாயிண்ட் வைஸாக அப்படியே ட்ரா பண்ணிகிட்டே வரணும். ஸோ கர்வாக உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இது வந்து இந்த பாக்ஸில் இருக்கிறது ஹிஸ்டோகிராம். இந்த லைன் அது வந்து ஃப்ரீக்வன்சி. டாட்டில் போயிருக்கிறது வந்து ஃப்ரீக்வன்சி கர்வ். இது வந்து ஃப்ரீக்வன்சி பாலிகன். ஸோ இதோட இந்த டயக்ராம் முடிஞ்சிச்சு. ஸோ இது வந்து எக்ஸலில் ட்ரா பண்ணியிருக்கேன். சேம் அதே மாதிரி தான் வந்திருக்கு. கொடுத்துருக்கிற கிவன் டேட்டாக்கு ஃப்ரீக்வன்சி கர்வ் ட்ரா பண்ணால் இந்த மாதிரி தான் வரும். எனக்கு 0லேருந்தே நான் எழுதணும் இந்த இடத்துல டேட்டா அப்படின்னா, இந்த மாதிரி லைன் எழுத்துட்டு ஜிக்ஸாக்டில் ஒரு லைன். ஸோ ஜிக்ஸாக்டில் ஒரு லைன் கொடுத்துட்டு இதுக்கு பிஃபோர் இருக்கிற மிட்லேருந்து எடுக்கணும் லைன். ஸோ பிஃபோர் இருக்கிற இந்த இடத்துலேருந்து நீங்கள் லைன் ட்ரா பண்ணிங்கன்னா கிராஃப் இந்த மாதிரி வந்துடும். ஸோ லாஸ்ட்டுக்கும் இதுக்கு அதுதான் டிஃப்ரெண்ட். நான் 5லேருந்து எடுத்திருக்கேன், இங்கே 0லேருந்து இருக்குது, அவ்வளோதான். ரெண்டுமே ஒன்று தான். இந்த ஒய் ஆக்சிஸை நான் தள்ளி எடுத்துக்கிறேன் இங்கே. அதனால் டயக்ராம் வந்து எதுவுமே வேரி ஆகாது, ஒரே மாதிரி தான் இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் மை சேனல். See you in another video.